வணக்கம் நண்பர்களே! இந்த பதிவுல முருகப்பெருமானுக்கு எப்படி வஸ்திரம் சாத்துறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா குடுத்துருக்கேன். ஏன்னா நெறைய பேர் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்றது, "முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துறது எப்படின்னு சொல்லுங்க. ஒரே கிளாத் வச்சு வஸ்திரம் சாத்த முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கான தெளிவான வீடியோ தான் இது. பொதுவா முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்தும்போது நம்ம மஞ்சள் நிறம், பச்சை நிறம், வெண்மை நிறம், சிவப்பு நிறம் இப்படி எடுத்துக்கலாம். நல்ல வண்ண வண்ண வஸ்திரங்கள் எடுத்துக்கலாம். தவறு கிடையாது. இப்போ நம்ம இந்த வஸ்திரம் எங்க வாங்கலாம்னா, நார்மலா நம்ம பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய எல்லா கடைகள்லயும் இந்த வஸ்திரம் கிடைக்கும். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப நார்மலான வஸ்திரம் தான். ரொம்ப குட்டி வஸ்திரம்லாம் கிடையாது. சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரம் தான். நல்லா பெருசாவே இருக்கும். இத நல்ல கம்ப்ளீட்டா மடிச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம மடிக்கும்போதே நம்ம ஃபோல்ட் பண்ணும்போதே கை வச்சு நல்லா அழுத்தம் குடுங்க. அப்போ நமக்கு வஸ்திரம் சாத்தும்போது நல்லா அழகா படிவா வரும். நான் அந்த பார்டர் தெரியிற மாதிரி அந்த வஸ்திரத்த மடிச்சிருக்கேன். பொதுவா இறைவனுக்கு நம்ம வஸ்திரம் சாத்தும்போது, அந்த பார்டர் இருக்கிற மாரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப அழகா தெரியும். இந்த வஸ்திரத்துடைய பார்டர் இன்னும் குட்டியா கூட வரும். அந்த மாரி நீங்க பார்த்து கூட வாங்கிக்கோங்க. நான் இந்த மாரி கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டேன். இத முதல்ல முருகப்பெருமானுக்கு பின்புறத்துல இருந்து எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு 2 பக்கமும் சரிசமமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிசமமா வச்சுட்டு, முதல்ல ஆ நம்மளுடைய வலது கையில இருக்கக்கூடிய வஸ்திரத்த இடது பக்கமா எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு போயிட்டு அத அப்படியே பின்புறமா விட்டுடலாம். பின்புறம் விட்டுட்டு மறுபடியும் முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இடதுபுறமா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பகுதிய மேல் நோக்கி எடுத்துட்டு போறோம் முருகப்பெருமானுக்கு. இந்த மாரி நம்ம சாத்தும்போது, கோவில்ல நம்ம முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்தியிருக்கிறத பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம மேல எடுத்துட்டு போன அந்த துணிய லைட்டா பிளெண்ட் பண்ணி பின்புறமா எடுத்துட்டு போறோம். ஏன்னா, அப்பதான் அந்த பார்டர் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதேபோல பின்புறமா எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம பின்னாடி ஒரு கிளாத் விட்டுருப்போம் இல்லையா? அந்த கிளாத்த மறுபடியும் முன்பக்கமா எடுத்துட்டு வரோம். இப்படி முன்பக்கமா எடுத்துட்டு வரும்போது, அந்த பார்டர் படிவா வரணும். மேலயும் கீழயும் ஈவனா இருக்கணும். அத பார்த்துக்கோங்க. சின்ன சுருக்கம் கூட இருக்கக்கூடாது. அப்படி சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அந்த வஸ்திரம் சாத்துனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்க அ த அழகா இருக்காது. அப்போ சின்ன சுருக்கம் கூட இல்லாம அழகா பின்புறம் எடுத்துட்டு போயிட்டு, அத அப்படியே எடுத்துட்டு அத மறுபடியும் 2ஆ ஃபோல்ட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஃபோல்ட் பண்ணி, குட்டியா அந்த பார்டர் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அவருக்கு அங்கவஸ்திரம் அதே கிளாத்லயே அங்கவஸ்திரம் சாத்த போறோம். ஒரே துணி தான் வச்சிருக்கேன். அதுலயே அங்கவஸ்திரமும் போட்டிருக்கேன். இப்போ இந்த அங்கவஸ்திரம் நீங்க அவருடைய தேகத்த ஒட்டியும் போடலாம். 2 கைகளுக்கு இடையிலயும் வைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா தனியா இந்த ஆயுதம் ஏந்தியிருக்கிற கைகள்ல கூட நம்ம அந்த வஸ்திரம் சாத்தலாம். இப்போ தேகத்த ஒட்டி போட்டுட்டோம் அப்படின்னா, அவருடைய திருப்பாதங்கள் நமக்கு தெரியாது. அதனால தான் நான் தனியா வச்சிருக்கேன். அங்கவஸ்திரத்த பின்புறமா பின் கைகள் இருக்கும் இல்லையா? அந்த கைகள்ல நான் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ரொம்ப எளிமையா, ரொம்ப சூப்பரா முருகப்பெருமானுக்கு நம்ம வஸ்திரம் சாத்தியாச்சு. இந்த வஸ்திரம் எல்லாரும் அணிவிக்கலாங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்ப எளிமையான முறையில தான் வஸ்திரம் சாத்தப் போறோம். ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. ஏன்னா நெறைய பேரு எப்படி கட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இத முதல் தடவ பார்க்குறவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதேபோல அவருக்கு சந்தன அலங்காரம் செய்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்தனத்த எப்பவுமே குழைவா நாம கரைக்கக்கூடாது. நல்லா கெட்டி பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கணும். பன்னீர் விட்டு தான் நம்ம பெசையணும். இப்படி பெசஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சந்தனத்த ரொம்ப குட்டி குட்டியா நம்ம பகிர்ந்து, அவருக்கு நம்ம சந்தன அலங்காரம் செய்யலாம். மார்புல கண்டிப்பா நம்ம சந்தனம் வைக்கணும். ரொம்ப சிறப்பா இருக்கும். அதேபோல நம்ம கைகள்ல அவருக்கு வைக்கும்போது, அவருடைய அபயஹஸ்தம் நமக்கு தெரியிற மாரி வைக்கணும். பாதங்கள்ல வைக்கும்போது கூட, பாதங்கள் மறையாம ரொம்ப சின்னதா உருட்டி தான் நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும்போது ரொம்ப அழகான அலங்காரமா நமக்கு தெரியும். சந்தனம் எந்த அளவுக்கு நம்ம பக்குவமா கரைச்சு எடுத்துக்கிறோமோ, அதே அளவுக்கு நமக்கு அந்த அலங்காரமும் அழகா வரும். இப்போ சந்தன அலங்காரம் முடிச்சுட்டு, அவருக்கு குங்குமம் சாத்திட்டு, வேல் சாத்திட்டோம் அப்படின்னா, முருகப்பெருமான் ரொம்ப அழகா நமக்கு காட்சி கொடுப்பார். அதேபோல முருகப்பெருமானுக்கு நம்ம நெத்தியில வைக்கக்கூடிய சந்தன அலங்காரத்துக்கு ரொம்ப சின்னதா உருட்டி எடுத்துக்கலாம் நீள வாக்குல. அவருடைய நெத்தி முழுக்க அந்த சந்தனம் இருக்கிற மாதிரி நம்ம பதிச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் குட்டியா அவருக்கு திலகம் இட்டிருக்கேன். அத
அது தொடர்ந்து தான் 2 பக்கமும் அவர் நெத்தி நரைச்சு சந்தனம் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக அவர் நமக்கு காட்சி கொடுப்பார். கோவிலில் எப்படி இறைவனை நம்ம அலங்காரம் பார்க்குறோமோ அதே போல் வீடுகள்லையும் நம்ம வச்சுருக்கக்கூடிய விக்கிரகங்களை ரொம்ப அழகாக அவருக்கு அலங்காரம் செய்யலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆபரணங்கள் எல்லாமே இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது. அதே போல் ஆன்லைன்லேயும் கிடைக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வேலூரில் இருக்கிற ராஜா ஆன்மீகம் கடையில் தான் நான் வாங்கினது. வஸ்திரமாக இருக்கட்டும், அவருக்கு உரிய இந்த ஆபரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் வாங்கியிருக்கேன். நிறைய கடைகளில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு அணிகலனோடு சேர்த்து வேலும் சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகான வடிவேலன் நமக்கு காட்சி கொடுப்பார். நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது முருகனுக்கு எப்படி வஸ்திரம் சாத்துறீங்க அப்படிங்கிறது தான். அந்த வீடியோ இன்றைக்கி கொடுத்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இதே போல் முருகப்பெருமானுக்கு நிறைய விதத்தில் நாம் வஸ்திரம் சாத்தலாம். அவருக்கு வெண்ணிற ஆடை உடுத்தும் போது இந்த அதாவது மடிப்பு நிறைய வர மாதிரி கூட நம்ம வஸ்திரம் சாத்தலாம். அதெல்லாம் பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு அழகான அலங்காரத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட 6 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதும், மாலையிட்டு பெண்கள் இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. நன்றி, வணக்கம்.